வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டைனிட்டியோட ஸ்பீக்கர், ஊஃபர், மிட் ரேஞ்ச், ஃபுல் ரேஞ்ச் இதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டைனிட்டியில் ஆல் மாடல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டியூட்டர்லேருந்து 12 இன்ச் சப்பு வரைக்கும் எல்லா மாடல் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது டைனிட்டி கம்பெனியுடைய ஒரு சப்பூபர். ஒரு 10 இன்ச்சு சப்பூபர். இப்போ அதைத்தான் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பொதுவாக டைனிட்டியில் இருக்கிற குவாலிட்டி பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சூப்பர் நம்பர் 1 குவாலிட்டி, இம்போர்ட்டட், சைனீஸ் மேக், நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் ரொம்ப அதிக ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. மற்ற மார்க்கெட்டில் மற்ற ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், அவ்வளோதான். பட் நல்ல குவாலிட்டி பக்கா அவுட்புட் வரும். இப்போது இதை பற்றி அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இது மாடல் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் டைனிட்டி BX1015 இதுதான் இந்த மாடலுடைய நேம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாடல் நம்பரை மென்ஷன் பண்ணி எங்கிட்ட கேளுங்க. ஓகே, வேறு இதில் என்ன போட்டிருக்கு இந்த பாக்ஸில் பாருங்கள். என்னென்ன போட்டிருக்கு இந்த பாக்ஸில். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சைஸ் வந்து போட்டிருக்கு. சைஸ் வந்து இது 10 இன்ச்சு. ஓகே, இதனுடைய RMS வேல்யூ கொடுத்துருக்கு. இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. எவ்வளோ பவர்? 130 வாட்ஸ் பவர் சஃபிஷியன்ட்டு. ஸோ எதுக்கு லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு பேர் ஆஃப் ஃபெட்டு IRF 2 ஃபெட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்புக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை 4 ஃபெட்டு யூஸ் பண்ணலாம், அல்லது 2 பேர் டிரான்சிஸ்டர் 52001943 பேரில் 2 பேர் இருக்கிறது கூட யூஸ் பண்ணலாம். எல்லாத்தோடு இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா ஒரு கிளாஸ் டி போர்டுக்கு பக்காவை யூஸ் பண்ணலாம். கிளாஸ் டி அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், கிளாஸ் டி போர்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து லோயஸ்ட் ரேஞ்ச் ஓம்ஸ் இம்பிடன்ஸ் ட்ரைவ் ஆகும். இதே லீனியர் வந்து ட்ரைவ் ஆகாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிரான்சிஸ்டர் அல்லது ஃபெட் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து மினிமம் 4 ஓம்ஸ் இருக்கணும். அதுக்கு கம்மி இருந்துச்சுன்னா ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெஸ்ட்டு ஒன் கிளாஸ் டி. கிளாஸ் டியில் உங்களுக்கு வந்து இப்போ சப்பு 10 இன்ச்சு சப்பு இல்லையா, அப்போ குறைஞ்சது ஒரு 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் இப்படி இருக்கணும். ஸோ இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ரெண்டாவது, இதில் இம்பிடன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கு. டூயல் 4 ஓம்ஸ்னு கொடுத்துருக்கு. டூயல் 4 ஓம்ஸ் அப்படின்னா என்ன இப்போ பார்க்க போகிறோம் என்னான்னு. அப்புறம் வாய்ஸ் காயில் சைஸு, திக்னஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. மேக்னெட் சைஸ் வந்து 120 மேக்னெட், பெரிய மேக்னெட். முக்கியம் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் 45 ஹெர்ட்ஸ்லேருந்து 500 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ட்ரைவ் ஆகக்கூடிய, ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சப்பு 10 இன்ச்சு சப்பூப்பர். எல்லாத்துக்கு மேலே லாஸ்ட்டில் MRP கொடுத்துருக்கு இல்லையா. என்ன MRP பாருங்கள், கொஞ்சம் நான் பெருசு பண்ணிடுறேன் பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? 2350. இதான் அதனுடைய MRP ரேட்டு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் 2350. ஓகே, சரி, இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியம், இம்பிடன்ஸ் டூயல் 4 ஓம்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன இப்போ அது பார்க்கலாமா? பார்க்கலாம். இதை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர் எப்படி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இதுதான் ஒரு ஸ்பீக்கர் ஊஃபர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 2 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 2 இருக்குது. இது வந்து 4 ஓம்ஸ், இது வந்து 4 ஓம்ஸ் இம்பிடன்ஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ 2 இருக்குதுன்னு வச்சுங்களேன். நாம் இதை என்ன பண்ணலாம்,
சீரீஸ் பண்ணலாம் அல்லது பேரல் பண்ணலாம். சீரீஸ்னால் எப்படி பாருங்கள், இதான் வாய்ஸ் காயில், இதான் வாய்ஸ் காயில், இப்படி ரிட்டர்ன் வந்துடும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ். இந்த இடத்துல காயில் மென்ஷன் பண்ணியிருக்குது ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர். ஓகேவா? சீரீஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 8 ohmஸாக மாறிடும். இம்பிடன்ஸ் 8 ohmஸாக மாறிடும். சரி, இதையே பேரல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இது ஒரு காயில், இது ஒரு ஸ்பீக்கர் காயில் இல்லையா? இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ், இப்படி இருந்தால் பேரல் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்களுக்கு பாருங்கள், சீரீஸ் பண்ணால் இது கூடுன்னு சொன்னோம் இல்லையா? பேரல் பண்ணால் என்ன ஆயிருன்னா இது வந்து 2 ohmஸாக மாறிடும். இது ஏற்கனவே தெரியும் அல்லது இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ சீரியஸ் பேரலல் இந்த மாதிரி கொடுத்து நாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஒரு நல்ல குவாலிட்டியான பஞ்ச் பாஸ் கேட்க முடியும். சில பேர் 2 சப்பு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சப்வூஃபர், இது ஒரு சப்வூஃபர். 4 ohms 4 ohms எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ சீரியஸ் பேரல் பற்றி லிட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சீரியஸ் பண்ணால் கூடும், பேரல் பண்ணும்போது 2 ohmஸாக மாறிடும். இந்த 2 ohmஸாக மாறுறதுக்கும் 8 ohmஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நல்ல ஹார்டு பஞ்ச் வேணும் அப்படின்னா இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஜென்ரலாக 4 ohms 8 ohms தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். ஓகேவா? கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பேரல் பண்ணும்போது நல்ல ஒரு ஹார்ட் பேஸ் வேணும் சில பேருக்கு. இல்லை சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த 8 ohms செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இந்த சப்வூஃபரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 4 டெர்மினல் இருக்கும். 4 ohmஸில் 2 4 ohms இருக்குது. அப்போது ஒரு 4 ohms கொடுத்தும் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். 2 வாய்ஸ் காயிலுக்குமே நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து கூட இதை ட்ரைவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சரி. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிஎல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நாம் ஒரு 10 inch சப்வூஃபர் டைனிட்டி கம்பெனியுடைய இப்போது ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆல் ரேஞ்சஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மேலே ஒரு அட்டை, ஒரு ப்ரொடக்டிவ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு சீல்டு அவுட்புட், இதையும் எடுத்துடலாம். ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாம் எடுத்துடலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு சிலிக்கான் ஜெல் பேக்கெட் இருக்குது. ட்ரையாக இருக்கணுங்கிறதுக்காக, மாய்ஸ்சர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேவா? பாருங்கள், 120 மேக்னெட், ஹெவி மேக்னெட், பக்கா மேக்னெட். ஓகே, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன போட்டிருக்கு மேலே, இது கம்பெனி நேம் கொடுத்துருக்கு. 130 watts வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ, டபுள் அப்படியே 260 watts வந்து பீக் பவர். ஏற்கனவே உங்களுக்கு நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஆர்எம்எஸ்னால் என்ன, பீக் பவர்னு டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். 120 wattsங்கிறது நல்ல ரெஸ்பெக்டிவ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர். மாடல் நம்பர் BX1015, நம்பர் 1015 நம்பர். பார்த்தீங்களா? 2 டெர்மினல் இருக்குது இந்த இடத்துல கொடுத்துருக்கா. ஆமாம், இதுவும் 4 ohms, இதுவும் 4 ohms, 2 4 ohms இருக்குது.
ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. பேரல் பண்ணிங்கன்னா 2 ohms ஆயிரும். நீங்கள் உடனே ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு சூப்பராக மேட்சிங் ஒர்க் பண்ணும். அழகாக பக்கா பஞ்சிங் வரும். இல்லை டிரான்சிஸ்டர் பேர் இல்லைன்னா மாஸ்பெட் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில் ஏதாவது ஒரு காயில் கொடுத்து 4 ohms கூட நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். இல்லை 8 ohms வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காயில் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் சீரியஸ் பண்ணி 8 ohmஸாக கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் நல்ல குவாலிட்டியாக என்ன ரெஸ்பான்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பாட்டு கேட்க முடியும். இப்போது பார்க்கலாம். இதில் பாருங்களேன், இதில் பாருங்கள், இதில் என்ன ஃபினிஷிங்னா லேட்டஸ்ட்டு பக்காவாக இருக்குது. இதில் வந்து பக்கா பவுட்ரு கோட்டிங், நல்ல பேக்கில் எல்லாமே பவுட்ரு கோட்டிங் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரப்பர் இருக்குது. ஃபினிஷிங் நல்லா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் ஃபிட் பண்ணும்போது நல்ல ஏர் லீக் ஆகாமல் பக்காவாக உட்காரும். அந்தளவுக்கு நல்ல ஸ்பான்ச்சியாக இருக்குது. இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதில் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இந்த 2 ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஸ்மூத்தாக எங்கேயும் உரையாமல் கரகரன்னு சத்தம் வராமல் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த மேட்டு, இந்த டஸ்ட் கேப் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெர்டிக்கலாக உங்களுக்கு தெரியுமா? மை காட், பாருங்கள், இதுக்குள்ளே விசிபிளாக தெரியுமா தெரியல, ஒரு வேளை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வெண்டிலேஷன் இருக்குது. இது எதுக்காக இருக்குன்னா, இது ஒரு லாங் டைம் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த காயில் ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகக்கூடாது, அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக ஒரு கூலிங் டிசைன் இதில் கொடுத்துருக்கு, பக்காவாக கொடுத்துருக்கு. நல்ல ஹெவி மேக்னெட். ஓகேவா? ஏர் ஃப்ளோக்காக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியாது, பட் பார்த்தா தெரியும். மற்ற கம்பெனியில் இருக்கிற மாதிரி ஸ்பைடர் இருக்காமல் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பாலிகாட்டன் பிளேட் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால் எஃபெக்ட் பஞ்சுக்கு தகுந்த மாதிரி லாங் டூரபிலிட்டி வரக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒர்க் பண்ணும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கக்கூடியது. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இதோடைய ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்கோ அதான் விலை. வித்து கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? 2350 ரூபா. அதில் பிரிண்ட் பண்ணியிருக்க அதே எம்ஆர்பி ரேட்டு தான். கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு வந்துடும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள்.